ராஜபாளையத்தில் உள்ள பிரதான சாலையில் இருந்து ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி நடந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சத்திரப்பட்டி சாலையில் உள்ள அழகை நகர் எதிரே தனியார் வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. காவலர் இல்லாத இந்த ஏடிஎம் மையத்திலிருந்து நள்ளிரவு எச்சரிக்கை மணி ஒலித்துள்ளது. அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சோதனை செய்தபோது ஏடிஎம் இயந்திரத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் உடைக்க முயன்றது தெரியவந்தது. கண்காணிப்பு கேமரா கீழ் நோக்கி திருப்பி வைக்கப்பட்டது தெரிந்ததும் உடனடியாக ஏடிஎம் மையம் மூடப்பட்டது. 24 மணி நேரமும் பரபரப்பாக இயங்கும் பகுதியில் உள்ள இந்த மையத்தில் கடந்த 2018 மற்றும் 2022ஆம் ஆண்டு என இருமுறை கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. இந்த நிலையில் 3வது முறையாக நடந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணராயபுரம் அருகே தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு முந்தி செல்ல முற்பட்ட போது மோதிக்கொண்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மகாதானபுரம் பேருந்து நிலையம் அருகே பேருந்துக்காக பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் நின்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் வசூலை எதிர்நோக்கி தனியார் பேருந்து நிலையத்தில் நின்று பயணிகளை ஏற்றுக் கொண்டிருந்த போது மற்றொரு தனியார் பேருந்து முந்தி சென்று முன் நின்ற பயணிகளை ஏற்றுவதற்காக வேகமாக வந்தபோது பின்புறமாக மோதியதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். மேலும் அரசு பேருந்துக்காக காத்திருந்த 50 பள்ளி மாணவர்கள் விபத்து ஏற்படாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கன்னியாகுமரியில் வளர்த்த பிள்ளைகள் பராமரிக்க தவறியதால் கண் பார்வை இழந்த கணவர் தனது மனைவியை கருணை கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிவிளை கிராமத்தில் வசித்து வரும் சந்திரபோஸ் லட்சுமி என்ற வயதான தம்பதிக்கு 3 பெண் 3 ஆண் என 6 பிள்ளைகள் உள்ள நிலையில் 6 பேருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வந்துள்ளனர். பணியேறும் தொழிலாளியான சந்திரபோஸ் தனது மனைவியை கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு வயது முதிர்வால் நோய்வாய்ப்பட்ட லட்சுமி படுத்த படுக்கையாகிய நிலையில் பிள்ளைகள் 6 பேரும் மாதம் ஒருவர் என ஷிப்ட் முறையில் உணவு மட்டுமே வழங்கி வந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சந்திரபோஸிற்கு 2 கண் பார்வையும் சுத்தமாக பறிபோன நிலையில் அவரது மனைவி உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டு அலறி துடித்து வந்துள்ளார். இதனால் பல்வேறு இன்னல்களை தனது மனைவி சந்தித்து வந்த நிலையில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சந்திரபோஸ் கண் தெரியாத போதும் தட்டு தடுமாறி வீட்டினுள் இருந்த கத்தியை எடுத்து படுக்கையில் கிடந்த தனது மனைவியை கழுத்தறுத்து கருணை கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இரணியல் போலீசார் மூதாட்டி லட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சந்திரபோஸ் மீது கொலை வழக்கு பதிவு செய்தனர். 90 வயதான சந்திரபோஸ் நோய்வாய்ப்பட்டு கண் பார்வை இழந்து காணப்பட்டதால் அவரை சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசிக மது ஒழிப்பு மாநாடு மக்கள் விழிப்புணர்வு, இதில் அரசியல் கலக்கக்கூடாது என்று திருச்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டியளித்துள்ளார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழப்புலி வார்டு ரோடு, காந்தி மார்க்கெட் போன்ற பகுதியிலிருந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரசு தலைமை மருத்துவமனை, உறையூர் போன்ற பகுதிகளுக்கு சென்று வர பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தினசரி 13 நடைகள் இயக்கப்படும் வட்ட பேருந்து இயக்கத்தை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், தமிழ்நாடு போக்குவரத்து கழக திருச்சி கோட்ட பொது மேலாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் விசிக மது ஒழிப்பு மாநாடு நடக்க உள்ளதாகவும் இதில் அரசியல் கலக்கக்கூடாது என்று கருத்து தெரிவித்தார். அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதை கண்டிச்சிருக்காரு. அதனாலதான் அவர் கூட இருக்கின்ற அவருடைய தலைமையில் இருக்கின்ற மாநில நிர்வாகிகள் மூலமாகவும் ஒரு கண்டன ஒரு செய்தியையும் மக்களிடம் வெளிப்படுத்திருக்காங்க. கல்வின்னு எடுத்துக்கிட்டா தேசிய கொள்கையை வந்து எதிர்க்கிறீங்க, அதே நேரத்தில் மது விலக்குன்னு வந்தால் தேசிய கொள்கை வேணும்னு சொல்றீங்க. இது முரண்பாடாக இருக்குன்னு சொல்றாங்களே. சரி, இன்னைக்கு வந்து அண்ணன் திருமணம் ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா ஏற்கனவே நம்முடைய துறையோட அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அண்ணன் சொன்ன மாதிரி தான் மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல விஷயம் தானே அவருமே சொல்றது, ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் ஸோ அதை எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் தான் இது நடக்குதே தவிர இதில் தயவுசெய்து யாரும் அரசியல் கலக்கக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட தலைவரும் சொல்லியிருக்கிறார்கள், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார்கள். கும்பகோணம் அருகே பழைய இரும்பு கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு 100 அடிக்கு மேல் எழும்பிய தீப்புகையால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் பழந்தெருவில் ராஜ்குமார் என்பவர் பழைய இரும்பு கடை பல வருடங்களாக நடத்தி வருகிறார்.
இந்த கடை அருகில் பொதுமக்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு திடீரென தீப்பிடித்து எரிந்து புகை மண்டலமாக சுமார் 100 அடிக்கு மேல் வெளியில் வந்ததால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்தனர். இதுபற்றி தகவல் அறிந்து அங்கு சென்ற கும்பகோணம் தீயணைப்பு நிலைய அலுவலர் பாலசுப்ரமணியன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே வீட்டின் முன்புள்ள முள் செடி அகற்றுவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 பெண்களுக்கு மண்டை ஒடிப்பு சம்பவம் அரங்கேறியுள்ள நிலையில் 8 பேர் படுகாயங்களுடன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் பகுதியில் வசித்து வரும் ஸ்ரீகாந்த் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் குடும்பத்தினர் வீட்டின் முன்புள்ள முன்செடியை அகற்றுவது தொடர்பாக இரு குடும்பத்தை சேர்ந்த நபர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் இரு தரப்பினரிடம் ஒருவருக்கொருவர் கட்டைகள், கம்பிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டு வீட்டின் அருகில் இருந்த இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். இந்த அடித்தடி தகராறில் 2 பெண்களுக்கு மண்டை உடைந்த நிலையில் 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்த அனைவரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இரு தரப்பினரின் புகார்களை பெற்று இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே புடவையால் கட்டப்பட்ட ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்த பள்ளி மாணவி புடவை கழுத்தில் இறுக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த அரப்பாண்டகுப்பம் கிராமத்தை சேர்ந்த வேலு என்பவரது மகள் ரூபித்ரா தும்பேரியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் பள்ளி சென்று மாலை வீடு திரும்பிய மாணவி அவரது வீட்டின் அருகே உள்ள ஆட்டு கொட்டகையில் உள்ள புடவையால் செய்யப்பட்ட ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக புடவை மாணவியின் கழுத்தில் இறுக்கமானதால் கழுத்து நெருக்கப்பட்டு மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் ரூபித்ராவை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த அம்பலூர் காவல்துறையினர் ரூபித்ராவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகாத உறவிற்கு தடையாக இருந்ததாக 5 வயது சிறுவனை கல்லால் அடித்து கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் கோம்பை காவல் நிலையம் அருகே கடந்த 2019ஆம் ஆண்டு 5 வயது சிறுவன் பலத்த காயங்களுடன் இறந்த வழக்கு தொடர்பாக சிறுவனின் தாய் கீதாவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கும் தகாத உறவிற்கு இடையூறாக இருந்ததால் கார்த்திக் சிறுவனை ரங்கநாதபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு அழைத்து சென்று செங்கல்லை கொண்டு சிறுவனின் தலையில் கொடூரமாக அடித்து கொலை செய்தது தெரியவந்தது. தேனி நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் சாட்சியங்கள் மற்றும் தடயங்களின் அடிப்படையில் கார்த்திக் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் 2000 ரூபாய் அபராதம் விதித்து கூடுதல் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் தீர்ப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளியை மதுரை மத்திய சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். போச்சம்பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கார் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் 200 அடி தூரம் இழுத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மீது எதிரே மாற்று சாலையில் தாறுமாறாக வந்த கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த அரசம்பட்டி பகுதியைச் சேர்ந்த குமார் மற்றும் அவரது நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த முருகேசன் ஆகியோர் பலத்த படுகாயமடைந்தனர். இந்த விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்த கார்த்திகேயன் மற்றும் அவருடன் வந்த 4 பேருக்கு லேசான காயங்களுடன் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காரில் வந்த அனைவரும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இவர்கள் அனைவரும் வேலூர் பொற்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கரூர் நோக்கி சென்றபோது போச்சம்பள்ளி அருகே விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதில் படுகாயமடைந்த குமார் மற்றும் முருகேசன் ஆகிய இருவரையும் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மீது கார் மோதி சுமார் 200 அடி தூரம் தரதரவென இழுத்து செல்லும் அந்த காட்சியானது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் அந்த வீடியோவானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து போச்சம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் தங்கி பணியாற்றி வந்த 6 பங்களாதேஷ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர்.
கொண்டனர். பங்களாதேஷை சேர்ந்த தன்வீர், ராஜிப் தவுன், MT அஸ்லாம், MT அல் அஸ்லாம், MT ரூகு அமீன் மற்றும் சோமுன் சேக் என 6 பேரும் கூலிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என கூறி பணியில் சேர்ந்துள்ளனர். இந்த நிலையில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்த பங்களாதேஷ் இளைஞர்கள் காவல்துறையை கண்டதும் ஓட்டம் பிடித்ததால் அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பிடிப்பட்டவர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் என்பதும் திருப்பூருக்கு வேலை தேடி வந்ததும் அவர்களிடம் முறையான பாஸ்போர்ட் விசா இல்லை என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து திருப்பூர் தெற்கு காவல்துறையினர் இளைஞர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.